ரானே வந்து ஓப்பனிங் கிடையாதுக்கா அவன். அது ரித்துராஜ் கிளீனா சொன்னாரு போஸ்ட் மேட்ச்ல, இந்த மாதிரி பவர் பிளேல விக்கெட் விழுந்துச்சுன்னா நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி ஜடேஜா. சிவம் டூபே கலக்கிட்டாரு அவர். இந்த ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் சைலன்சிங் த ஹோம் கிரவுட். இந்த சிஎஸ்கே டீம்ல த ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் லுக்ஸ் வெரி வெரி வீக் தான் நான் சொல்றேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வாட்டி சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி கேமை தான் ரிவ்யூ பண்றோம். வெல்கம் டு த வீடியோ கவ். ஸ்ட்ரெயிட் அவே சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி அவங்களோட ஹோம்ல. எல்எஸ்ஜி வந்து டபுள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஐபிஎல்ல வர்சஸ் சிஎஸ்கே. அவங்களோட ஹோம்லயும் பீட் பண்ணாங்க, உடனே சென்னைக்கு வந்தும் பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தது. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் 210 அண்ட் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல எல்எஸ்ஜி ஒரு வின். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வின் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்டத்துல கேம் வந்து சிஎஸ்கே பக்கம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த ஒரு 16th ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே பக்கம் இருந்தது அந்த கேமு. பட் மார்க்கஸ் ஸ்டோய்னஸ் அருமையான ஒரு சதம் வழியாக இந்த ஒரு கேமை வின் பண்ணியிருக்காங்க. ஏர்லி தாட்ஸ்? செம கேம், நீ சொன்ன மாதிரி சூப்பர் கேம். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. ஐ திங்க் டியூல கொஞ்சம் சென்னை மாட்டிக்கிட்டாங்க, பட் அதை வந்துட்டு நம்ம ஒரு ரீசனா சொல்லவே முடியாது. ஸோ எங்க நான் இந்த கேமை போச்சுன்னு பாக்குறேன்னா, ரெண்டு டீம்லயுமே ஒரு பிரில்லியன்ட் 100, ரெண்டு டீம்லயுமே ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இருந்துச்சு. அந்த சரியா பண்ணாத பேட்ஸ்மேன்ல சென்னை வந்து இன்னும் பேடா பண்ணாங்க எல்எஸ்ஜியோட. அங்கதான் நான் இந்த கேம் நம்மள தவற விட்டுச்சுன்னு நான் பாக்குறேன். சரி, ஓகே. கேம் ஆஃப் இன்ச்சஸ் ஆப்வியஸ்லி. ஒரு பிக் ஸ்கோரிங் மேட்ச்ல வந்து நீ நீ சொல்ற பேட்டர்ஸ் வந்து எந்த பேட்டர்ஸ்லாம் நல்லா பண்ணலையோ அவங்க மேலதான் நம்ம வந்து டிஸ்கஷன், பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ரஹானே ஓப்பனிங் வந்தாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே ஆடினாங்க. டாஸ்ல நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து என்னடா இது டாஸ் தோத்துட்டோம், மேட்சும் தோக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது 210 அடிச்சாங்க, விச் ஐ தாட் வாஸ் அ வெரி குட் ஸ்கோர். பட் நீ சொன்னதுனால இப்போ வந்து ரானே ஓப்பனிங் ஆடினாரு. டேரன் மிச்சல் 11 ஆஃப் 10 பால்ஸ். ரவீந்திர ஜடேஜா நம்பர் 4 வந்தாரு, 16 ஆஃப் 19 பால்ஸ். ஸோ இந்த 3 பேர் பத்தி தான் டிஸ்கஷன் ப்ராபப்ளி வச்சுக்கணும். அகைன் நான் ஃபர்ஸ்டே சொன்னக்கா, ரானே வந்து ஓப்பனிங் கிடையாதுக்கா. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஏன் இப்படி திருப்பியும் அவங்க வந்து தே ஆர் கோயிங் பேக் டு ரஹானே, ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியல. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ். டேரில் மிச்சல் இன்னைக்கு அரிய வாய்ப்பு. நம்பர் 3 நீ வந்து சொன்னா அவரு பெஸ்ட் சூட்டட் ஃபார் நம்பர் 3 அப்படின்ட்டு. இன்னொரு வாட்டி he didn't get going at all. What did you think of these two? ஐ திங்க் ரஹானே ஓப்பனிங் வந்துட்டு ஹி வெண்ட் பிகாஸ் அவங்க வந்துட்டு தே டிசைடட் டு ட்ராப் ரச்சின். அதனால தான் ரஹானே ஓப்பன் பண்ணாரு, ஏன்னா சாய்ஸ் இல்லைன்ட்டு. இப்போ ரச்சின் ஆடி இருந்தா ஒன் ஆஃப் டேரல் மிச்சல் ஆர் மொயின் அலி உட்காந்துருக்கணும். ஸோ அந்த விதத்தில் ஐ தாட் தேவர் லாஸ்ட் ஃபார் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால தான் ரஹானே ஓப்பன் பண்ணாரு. ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக ஆடினதுனால ரஹானே கிட்ட கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓப்பனர் சீக்கிரம் அவுட் ஆகிறது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ஒரு 10 பால்ஸ் ஒரு 20 பால்ஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எய்தர் யூ ஹவ் டு மேக் இட் அப் அண்ட் ஸ்கோர் பிக், ஆர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த இம்பட்டஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்படிதான் கேம் இப்போ மாறிடுச்சு. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பேட்ஸ்மேனுக்கு வந்து எஸ்பெஷலி ஏர்லி பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ், டீமோட இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அண்ட் வி கேன் மேக் அப் ஏர்லி அந்த டாப் 4ல அவங்க. பட் சில பேர் ரொம்ப அவங்க டீம்லயும் பண்ணாரு. தேவ்தத் படிக்கல் அதே தான் தப்பு பண்ணாரு, நம்பர் 4ல இம்பாக்ட் பிளேயரா வந்து. பட் ஐ திங்க் ஓவரால் பார்க்கும்போது த நம்பர் ஆஃப் பால்ஸ் டு ரன்ஸ் தட் த பேட்ஸ்மேன் ஹேவ் நாட் பர்ஃபார்ம் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யா, ஐ திங்க் ஐ ஃபெல்ட் டேரல் மிச்சல் என்னன்னா ஒரு மாதிரி இழுத்து இழுத்து அடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு. ஐ திங்க் அவரு மைண்ட்ல இது என்னதுன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்னா இருக்குங்கிறது அவருக்கு அஃபெக்ட் இருக்குதுன்னு இந்த ஒரு இன்னிங்ஸ் வழியா தெரிஞ்சது. ஏன்னா இன்னொரு பக்கம் ருத்துராஜ் வெறும் டைமிங்ல வெறும் ஃபோர்ஸா அடிச்சிருந்தாரு. பட் டாக்கிங் அபவுட் ருத்துராஜ் கவ், நான் சொல்லியே ஆகணும், இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் நான் பார்த்ததுல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரன்ஸ் வரைக்கும் அவர் சிக்ஸே அடிக்கல, 4லே டீல் பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் பிரில்லியன்ட். ஐ திங்க் பேட்ஸ்மேன்ஷிப் ஆஃப் த ஹையஸ்ட் குவாலிட்டினா இந்த ஒரு நாக் என்னோட புக்ஸ்ல. ஸோ ஐ ரியலி தரோலி என்ஜாய் த நாக். அந்த அந்த இன்டென்ட்னு சொல்லுவோம்ல, அவர் அந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அந்த தேர்ட் மேன்ல அடிச்சுட்டு
டப்புன்னு 2 ரன் ஓடிடுவாரு. ஸோ மோஷின் கான் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டா போகும்போது டப்புன்னு 2 ரன் 2 வாட்டி அது மாதிரி பண்ணுவாரு. கேஎல் ராகுலும் அஜிடேட் ஆகி கத்துவாரு. அப்பத்துல இருந்தே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாரு. ஹி வாஸ் ஸ்விட்ச்ட் ஆன் லைக் தட். அந்த ஒரு சம்டைம்ஸ் இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்த ஒரு சடனா அந்த ஒரு அட்ரினலின் வந்துரும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். கமிங் டு அகெயின் இன்னொரு சேஞ்ச், மிகப்பெரிய சேஞ்ச். ஜடேஜா வந்து ஒரு ஸ்டாட்டே இருக்கு. பவர் பிளேல அவர் இவ்வளவு வருஷம் சிஎஸ்கே ஆடி இருக்காரு, ஒரு வாட்டி கூட பவர் பிளேல பேட்டிங்கே வந்ததுல இன்னைக்கு வந்தாரு. அஹெட் ஆஃப் சிவம் டூபே, 16 ஆஃப் 19 ஒன்ஸ் அகெயின். வாட் இஸ் அ தாட் ப்ராசஸ் காவ்? எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ரித்துராஜ் கிளீனா சொன்னாரு போஸ்ட் மேட்ச்ல. இந்த மாதிரி பவர் பிளேல விக்கெட் விழுந்துச்சுன்னா நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி ஜடேஜா அப்படின்றத ஒரு ஃபார்முலாவா வச்சுக்கிட்டாங்க. வேர் ஐ தாட் தே வர் நாட் ஃபிளெக்சிபிள். வந்துட்டு அந்த அந்த விக்கெட் விழுந்தது பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரோ செகண்ட் லாஸ்ட் ஓவரோ. அங்க நீங்க 5.2 வந்துட்டு சிவம் டூபே சோ சிவம் டூபேக்கு அந்த டைம் நீங்க ஈஸியா கொடுத்துருக்கலாம். அங்க சிவம் டூபே நடந்து வந்திருந்தாருன்னா மேபி அவருமே இன்னைக்கு ஒரு 100 அடிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. சோ அங்க ஐ தாட் தே மிஸ் த ட்ரிக். நீங்க சொன்னது 100% கரெக்ட். போன மேட்சே ஜடேஜா வந்து அந்த ரோல் பண்ணாரு கரெக்டா, பிகாஸ் சைட்ல விக்கெட் போயினே இருந்துச்சு. பட் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு அந்த சைட் விக்கெட்லாம் போல. இன்ஃபேக்ட் ரித்துராஜ் வந்து பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தாரு. ஸோ ஐ திங்க் ஜடேஜா டுக் த பேக் சீட் அண்ட் டோல்ட், அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நான் ஒரு ரன் தான் ஆடி தரப்போறேன் ரித்துராஜ்க்கு அப்படிங்கறத டிசைட் பண்ணி சில டாட் பால்ஸும் வந்ததுனால ஹீ குட் நாட் கெட் கோயிங் தோணுச்சு. பட் வாட் அ கிளாசிக்கல் இன்னிங்ஸ் பை ரித்துராஜ். நீங்க டச் பண்ணீங்க அதை. எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் நல்ல கிரிக்கெட் ஷாட்ஸ் அலாங் த கிரவுண்ட் ஆடி ஏர்லி ஆன் த பால் போயிட்டு மூவ் பண்ணி கூட I can keep a strike rate of 200 in the power play, 160 in the middle overs, and end up with a score like that in a cleaner காமிச்சாரு. Tremendous batting. அப்சல்யூட்லி, ஐ ரியலி லவ்ட் இட். இன்னொரு பக்கம் ஐ திங்க் பெரிய ஸ்கோர், நோ டவுட். என்னதான் வந்து நம்ம இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம நெட்பிக் பண்ணி சொன்னாலும் சிவம் டூபே கலக்கிட்டாரு. 27 balls 66. அகெயின் ஒரு பக்கம் இவர் கிளாசிக்கல் மோடு அத்தன்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வழியா அவருக்கு ரன்ஸ் வந்தா, ஜஸ்ட் ஷியர் பவர் ஹிட்டிங்ல சிவம் டூபே இன்னொரு பக்கம் கலக்குனாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 244. எனக்கு ஆப்வியஸ்லி பாராட்டு டெஃபினெட்லி சிவம் டூபேக்கு. வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு, நோ டவுட். நோ கிரெடிட் டேக்கன் அவே ஃப்ரம் சிவம் டூபே. பட் எல்எஸ்ஜி போலர்ஸ் ரொம்ப போரா போட்டாங்க. லிட்ரலி மேட் ஹென்ரிலாம் வந்து ஒரே ஒரு அட்டெம்ப்டட் பவுன்சர் தான். மற்றது எல்லாமே வந்து ஷார்ட்டா சிட்டப் ஆய், அந்த ஸ்லோர் ஒன்ல சிட்டப் ஆய் என்ன அடிச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டே வந்தது. அந்த மாதிரி லென்ஸ் போட்டாங்க. இல்லாட்டி ரைட் அப் அவரோட ஸ்லாட்ல ரேஞ்சில் அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த ஷோல்டரை பெண்ட் பண்ணி அப்படியே அடிச்சாரு. எவ்வளவு பால்ஸ் அது மாதிரி இருந்தது. கேஎல் ராகுலோட கேப்டன்சியும் ரொம்ப சுமாரா இருந்தது. ஏன்னா இந்த மேட்ச் அப்ஸ் சொல்லிட்டு இல்ல, ரொம்ப ரொம்ப இந்த கேப்டன்ஸ்லாம் வந்து அந்த வலையில விழுறாங்க. சிவம் டூபே வந்துட்டாரு, ஓகே ஃபைன், ஒத்துக்கிறேன். குருணால் பாண்டியாக்கு 2 ஓவர், பிஷ்னாய்க்கு 2 ஓவர், அவ்வளவுதான். ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்ல 4 ஓவர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஆமா. ஐ மீன் என்ன இதுல ப்ராப்ளம்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த ஒரு ஸ்லோ டைப் ஆஃப் போலர் ஸ்டாயினிஸ்க்கு சிவம் டூபே சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, இதுதான் அவருக்கு ஒரு வீக்னஸ், நம்ம இந்த மேட்ச் என்ன ஆனாலும் அதே பண்ணுவோம். ஸோ அங்கதான் ஐ ஃபீல் கேப்டன்ஸ் வந்து எஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் அதை நீங்க ட்ரை பண்ணலாம். பட் பி ஃபிளெக்சிபிள். ஒன்னு ஒர்க் ஆலையா அடுத்த பிளான், அது ஒர்க் ஆலையா அடுத்த பிளான். ஒரு வைட் யார்க்கர் ட்ரை பண்ணலாம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பவுன்சர் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் நாட் எவ்ரி டே தட் இஸ் கோயிங் டு புட் அவே எவ்ரிதிங்ல. ஸ்ட்ரைட்டா போட்ட பால 6 அடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த ஒரு 3 6 போனதுக்கு அப்புறமா தான் யஷ் தாக்கூரோட செகண்ட் ஓவர்ல, அதுவும் லாங் ஆஃப்ல இருந்து நிக்கலஸ் பூரன் ஓடி வந்து சொல்லி தான் வைடா போனாங்க. ஏன்னா நிக்கலஸ் பூரனும் அதே டைப் ஆஃப் பிளேயர், அதனால அவருக்கு தெரியுது எங்க போட்டா கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு அவர் அதை போட சொல்லி தான் பண்றாங்க. அந்த பிளெக்சிபிலிட்டி ப்ரோஆக்டிவா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கேப்டன்ஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த ரீசன்னால தான் அவங்க நிறைய அந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் ட்ரை பண்ணாங்க. அது லக்னோ எக்கனால, இது சேப்பாக் சென்னையில. ஸோ ஒரே டைப் ஆஃப் பிளான்ஸ், ஒரே டைப் ஆஃப் மேட்சப்ஸ் வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஒர்க் ஆகாது. ஸோ யூ நீட் டு பி ஃபிளெக்சிபிள். அதுதான் கேப்டன்ஸ் வந்துட்டு பிகெஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் திஸ் ஐபிஎல் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஃபீல் குருணால் பாண்டியா இந்த ஐபிஎல்ல வேற லெவல்ல போலிங் போட்டிருக்காரு, ஸ்மார்ட்டா போட்டிருக்காரு. அது நீ எக்கானால மட்டும் நீ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அவருக்கு இருக்கும் போது போலிங் போற, சிவம் டூபேக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏற்கனவே ஃபாஸ்ட் போலர்ஸ் பிரிக்கிறாரு. யஷ் தாக்கூரை பிரிச்சாரு, மோஷின் கானை பிரிச்சாரு, ஸ்டாயினஸ்லாம் 20வது ஓவர் எனக்கு தெரிஞ்சு எந்த கேப்டனும் கொடுக்க மாட்டாங்க. பட் கேஎல் ராகுல் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. பட்
டெஃபினெட்லி அது வந்து அந்த சிவம் தூபுக்கு சாதகமா அந்த அமைஞ்சது. 3 பேர் மட்டும் 12 ஓவர்ல 150 கிட்ட கொடுத்திருக்காங்க. ஸ்டாயினிஸ், யஷ் தாக்கூரும், கரெக்ட், மோஷின் கானும். கரெக்ட், கரெக்ட். ஸோ அந்த விதத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப அனிமேட்டடா இருந்தாரு, ஆங்கிரியா இருந்தாரு கேஎல் ராகுல். நிறைய விஷயம் அவர் நினைச்ச விஷயம் போகல. ஃபீல்டிங் கோழியா பண்ணாங்க. எல்எஸ்ஜி ஆமா. வந்து ரொம்ப கோழியா பண்ணாங்க. கேட்ச் விட்டாங்க, டேரல் மிச்சல் வந்த உடனே கையில கோலா விட்டாங்க. ரவி பிஷ்னாய் விட்டாரு. ஸோ இட் வாஸ் நாட் ரியலி அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் எல்எஸ்ஜி. பட் எண்டிங்ல சூப்பரா இருந்தது. ஏன்னா செகண்ட் பேட்டிங் வரும்போது இனிஷியலா வந்து கேஎல் ராகுல், குவிண்டன் டீகாக்கோட விக்கெட், தீபக் சஹர் எஸ் பவர் பிளேல எடுத்தாரு. ஐ ஐ அக்செப்ட். இன்னைக்கு நல்லா போட்டார் அந்த 2 ஓவர். நோ, ஐம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் ஹிஸ் bowling டுடே. ஹி வாஸ் அட் ஹிஸ் டாப். அதாவது அவர் 2 சைடும் ஸ்விங் பண்ணாரு. குவிண்டன் டீகாக் சரியான ஒரு பெரிய விக்கெட் அண்ட் 2 ஓவர் 11 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, விச் வாஸ் அகைன் வெரி குட். கேஎல் ராகுலும் ஒரு மாதிரி ஹி வாஸ் நாட், அந்த ஒரு ஃப்ளோவே வரல, இழுத்து அடிக்க ட்ரை பண்ணாரு. பவர் பிளேல கன்னு மாதிரி 45 ஃபார் 2 ஓவர் இருந்தாங்க. ஸோ தே வேர் இன் வெரி மச் இன் கண்ட்ரோல். ஸ்டாய்னிஸ் அகைன் 124. வில் கெட் டு தட் லிட்டில் லேட்டர். தேவ்தத் படிக்கல் அவரும் பாத்தீங்கன்னா இந்த பாவம் இந்த ஐபிஎல்ல அவர் வந்து கஷ்டப்படுறாரு. 19 ஆஃப் சாரி 13 ஆஃப் 19 பால்ஸ். இட் வாஸ் கரெக்ட். ஆமா, நீங்க ஒரு பேட்ஸ்மேனா when you're அவுட் ஆஃப் ஃபார்ம் நிறைய விஷயம் உங்களுக்கு அகேன்ஸ்டா போகும். அதுவும் இந்த 2020 ஃபார்மேட்ல அது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு 50 ஓவர்ஸோ டெஸ்ட் மேட்ச்னா நீங்க ஒரு புஷ் டு த கார்னர் மாதிரி யூ கேன் டிஃபெண்ட் யோர் செல்ஃப் அவுட் ஆஃப் இட். இங்க நீங்க அடிச்சே ஆகணும், உங்களுக்கு அந்த குஷனே கிடையாது. ஸோ ஐ திங்க் எல்எஸ்ஜி ஷுட் லுக் எல்ஸ்வேர்னு தோணுது. ஏன்னா தீபக் ஹூடா சீம்ஸ் டு பி இன் குட் ஃபார்ம். ஆயுஷ் பதோனி கொஞ்சம் நிறைய மேட்சஸ்ல நல்லா பண்ணாரு, லேட்டர் ஆன் வந்துட்டு அவரை யூஸே பண்ணல. தே ஹாவ் தட் கை கால்ட் அர்ஷின் குல்கர்னி ஹூ கேன் பேட் அண்ட் போல். இஸ் a வெரி ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர். ஸோ திருப்பி திருப்பி எதுக்கு தேவ்தத் கிட்ட வராங்கன்னு தெரியல. ஆப்வியஸ்லி கமிங் பேக் ஃப்ரம் அ வெரி ஸ்ட்ராங் டொமஸ்டிக் சீசன், பிளஸ் இந்தியா இங்கிலாந்து மேட்ச்ல நல்லா ஆடினார் அந்த லாஸ்ட் மேட்ச். பட் ஐபிஎல்ல ஹி லுக்ஸ் அவுட் ஆஃப் ஷாட்ஸ். அதனால தான் ஒரு பிரேக் குத்துட்டு எடுத்துன்னு வந்தாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பா வந்துட்டு ஹிஸ் டச் இஸ் நாட் தேர், ஹிஸ் ஃபார்ம் இஸ் நாட் தேர். அது எவிடென்ட்டா தெரியுது. I think towards the end, Nicholas Puran and Deepak Huda, handy contributions. 34 of 15 Nicholas Puran and Deepak Huda crucial அடிச்சாருக்காவ். அந்த லாஸ்ட் 2 ஓவர்ல ஒரு 6 2 4 crucial டைம்ல அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் கமிங் டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், செம்மையான நாக்கம். எனக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் சைலன்சிங் த ஹோம் கிரவுட் ஒரு 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 லவ் அஃபேரா போகுது. பேட் கமின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பேட்டிங்ல இவர் கலக்கினாரு ஸ்டாய்னஸ். லிட்டரலா 16.2 வரைக்கும் நிக்கிலஸ் பூரன் அவுட் ஆயிட்டாரு. கேம் ஆன் டாப் திருப்பியும் வந்திருக்காங்க அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கும் போது மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வேற லெவல் நாக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி டியூ ஒரு ஃபேக்டரா இருந்தாலுமே யூ கேனாட் டேக் த கிரெடிட் அவேல. ஆமா, கிரெடிட் எடுக்கவே முடியாது, அதுவும் ஒத்துக்கிறேன். பட் பவருக்கு எப்படி வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்பீடுக்கு சப்ஸ்டியூட் இல்லையோ, அந்த மாதிரி பேட்ஸ்மேன் பவர் ஹிட்டர்ஸ்க்கு பவருக்கு சப்ஸ்டியூட்டே இல்லை. ஒரு முஸ்தாபிசரோட ஸ்லோ ரன் பார்த்தேன், அவர் பீட் ஆயிட்டாரு. ஆயிட்டு ஒரு மாதிரி ஜஸ்ட் இப்படி விட்டாரு, அது லாங் ஆஃப் மேல 6க்கு போச்சு. அதுலலாம் நான் வந்துட்டு எப்பா இவனுக்கு எங்கேயுமே போட முடியாதுடா அப்படின்னு ஆயிடுச்சு. பட் எனக்கு கம்மிங் பேக் டு போலர்ஸ்ல ஏன் யாருமே, ஐ மீன் டியூனால ஆப்வியஸ்லி கஷ்டம். பட் ஒரு ஓவர்ல ஒரு 3 பாலோ 4 பாலோ தொடர்ந்தா போல ஒரு யார்க்கரை ஏன் நெயில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் கிளீனா வந்துட்டு நிறைய டீம்ஸ்ல போலர்ஸ் காமிக்கிறாங்க இந்த மாதிரி. ஈவன் நவ் இவ்வளோ அந்த இம்பாக்ட் பிளேயர் வச்சு ஸ்கோர்ஸ் ஹவ் கான் டு அந்த பார் ஸ்கோர் 200 போனாலும் கூட நல்லா போட்டாக்கா, ஒரு நல்ல யார்க்கர் நெயில் பண்ணாக்கா அது அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு தெரியுது. என்ன எனக்கு தெரிஞ்சு பண்றாங்கன்னா, அந்த ஒரு யார்க்கர் வந்து தேர்ட் மேன்ல ஒரு எட்ஜ் ஃபோரோ இல்ல ஒரு இன்சைட் எட்ஜ் ஃபைன் லெக் ஃபோர் போச்சா பிளான்ஸை மாத்திடுறாங்க. தே ஆர் நாட் ஸ்டிக்கிங் டு தட் ஸ்ட்ரென்த். அந்த இடத்துல தான் ஐ ஃபீல் போலர்ஸ் கொஞ்சம் ஸ்கில் லேக்கிங். எஸ்பெஷலி இன்னைக்கு டியூவோட இட் வாஸ் எவிடென்ட் தட் பத்தே முஸ்டாஃபிசரோட ஸ்லோவர் ஒன்ஸ் were நாட் ஒர்க்கிங். ஸோ அந்த இடத்துல அவர் ஹி ஷுட் ஹவ் கான் டு பிளான் பி. கொஞ்சம் யார்க்கர்ஸ் போட பார்த்துருக்கணும். பார்த்தாரு, பட் அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் அத்திரானா ட்ரிமெண்டஸா போட்டார் அதை. பட் ஐ ஃபீல் ஷர்துல், துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் அந்த ஆர்மரியில வந்துட்டு கன்சிஸ்டண்டா யார்க்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற இதை டெவலப் பண்ணணும் ஷுவரா. கண்டிப்பா. ஐ திங்க் சி ஐ மீன் ஃப்ரம் அ ஃபாஸ்ட் பவுலர் நான் சொல்றேன், டஃப் ஒரு 3-4 பால்ஸ் டியூவி பால், அதாவது வெட் பால்ல போடுறது கஷ்டம். பட் அகெயின் ப்ரெஷர் காட் டு தெம் காவ். ஒரு பக்கம் டியூ ஆமா, வந்து ஒரு கரெக்ட். சேலஞ்சா இருந்தாலும் ப்ரெஷர் ஆல்சோ காட் டு தெம். எல்லாருமே ஷர்துல் தாக்கூர் வென்ட் ஃபார் 3 overs 42. முஸ்தபிசூர் அகெயின் 3 overs 51.
துஷார் தேஷ்பாண்டே 334 அந்த செகண்ட் ஸ்பெல்ல தான் அடி வாங்கிட்டாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா அந்த ஒரு பால் டியூ வந்த பிறகு வெட் ஆயிட்ட அப்புறம் தான் ஆஹ், அடி அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. ரவீந்திர ஜடேஜா சர்ப்ரைசிங்லி 2 overs தான் போட்டாரு. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமோ? டியூனால ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு தோணுச்சு. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல நிக்கலஸ் பூரனும் அந்த படிக்கல் அவுட் ஆன அப்புறமா பூரன் வந்ததுக்கு அப்புறம் ஐ தாட் ரித்துராஜ் டென்ட் ஹாவ் த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஒரு சைடு லெஃப்ட் ஒரு சைடு ரைட்டு. ஸோ மொயின் அலியும் போட முடியல, ரவீந்திர ஜடேஜாவையும் போட முடியல. ஏன்னா யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு மாட்டிச்சுன்னா அந்த ஓவர் ஒரு 4-5 6 போயிடுங்கிற பயம் இருந்துச்சு வித் த டியூ இன் மைண்ட். அதனால தான் ஐ தாட் ஹி ட்ரைட் டு ஸ்குவீஸ் தட் ஷர்துல் தாக்கூரோட ஓவர். பட் ஷர்துல் தாக்கூரோட ஓவர் நல்ல ரன்ஸுக்கு போச்சுன்னா கூட he would have still had the belief that பத்திரானா அண்ட் ஃபிஸ் கேன் finish off the கேம்னு. பட் இன்னைக்கு ஃபிஸ் அடி வாங்கினதுனால they couldn't finish off the game. ஐ மீன் லாஸ்ட் ஓவர் 17 டு வின். ஜஸ்ட் பிஃபோர் தட் தீபக் சார் ஒரு 4 விட்டாரு, 2 4 விட்டாரு, ஒரு 6. அது கூட ஐ வுட் ஸ்டில் சே புடிச்சு உள்ள போட்டிருக்கலாம். ஏன்னா Game of inches, definitely. ஏன்னா ஜம்ப் பண்ணி பால் இங்க பட்டு போச்சு. ஸோ இந்த லெவல் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ 14 ரன்ஸ். 10 runs அங்கே. 14 ரன்ஸ் சொல்ல மாட்டேன், அதுல நீ ஒரு ஆமா, 2 10 runs runs கூட சேவ் பண்ணிரு. 10 runs 27 could have been a different ball game. But in the CSK teamல it the fielding department looks very very weak தான் நான் சொல்றேன். ஏன்னா தீபக் சார், உனக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா, ஷர்துல் தாக்கூர், டூபே, டூபே, மொயின் அலி, 6 பேரு டெஃபினெட்லி நாட் த பெஸ்ட் ஆஃப் ஃபீல்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது ஐ ஃபீல் சம்வேர் தே ஹாவ் டு சிப் இன் அண்ட் கெட் தட் அந்த ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இங்கே இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது தான் ரவீந்திர ஜடேஜாவோட நாக்கு, ரஹானேவோட கமிங் ஓப்பனிங், இந்த மாதிரி விஷயம் வந்து யூ நீட் டு கெட் தட் டிசிஷன்ஸ் ரைட்டு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் கேம் தே கெட் தட் கோயிங். ஸோ இட் வாஸ் அ எம்ஃபேட்டிக் வின் ஃபார் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி 2 ஹோம்லயும் வின்னு, அவேலியும் வின்னு. ஸோ டாப் 4க்கு இப்போதைக்கு போயிருக்காங்க. சிஎஸ்கே 5th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதோட இந்த ஒரு ரிவ்யூ முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கேம் இருக்கு கவ். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி, பேக் இன் ஹைதராபாத். எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி அவுட் ஆஃப் த ரேஸ். பட் ஜஸ்ட் ஒரு டச் அப் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கேமுக்கு. வாட் யூ திங்க்? How do you think this game is going to go? இதுக்கு சொல்றதுக்கே எனக்கு எந்த சிரிப்பு வருது. எந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் உடைய போகுதுன்னு தெரியலையே நாளைக்கு. ஏன்பா கம்முன்னு இருப்பா நீ. ஐ மீன் டெஃபினெட்லி எஸ்ஆர்ஹெச் ஆர் ஃப்ளைங் ஆஃப் த மார்க்ல வந்துட்டு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ட்ரிமெண்டஸ் ஸ்டார்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு செட் பேட்டர்ன் வச்சுட்டாங்க. என்னைக்கோ ஒருனா அவங்க டீம் வந்து அடி வாங்க போகுது. கோயிங் இன் திஸ் இவ்வளோ ஹார்ட் ஆஃப் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் போகும்போது பேட் கமின்ஸும் அதை அக்ரி பண்ணிட்டாரு. என்னைக்கோ நம்ம அடி வாங்கும், அதுக்கு என்னைக்கு ஆனாலும் நம்ம இந்த வே சேஞ்ச் பண்ண போறது இல்லைன்னு. அது கண்டிப்பா ஆர்சிபியோட வரப்போறது இல்லைன்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். பட் வந்துச்சுன்னா ஆர்சிபிக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஆர்சிபிக்கு நத்திங் டு லூஸ். அவங்க ஆல்மோஸ்ட் தே ஆர் அவுட். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா போய் தில்லுக்கு துட்டுன்னு ஆட வேண்டியதான். ஸோ அந்த விதத்துல ஏதாச்சும் அவங்களுக்கு நல்லா போச்சுன்னா குட். நாளைக்கு 300 பேரியர் பிரேக் ஆகுமா? இஃப் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஆரம்பிச்சாங்கன்னா ஷுவரா பவர் பிளேல அவங்க 2 பேர் அவுட் ஆகலன்னா 100% பிரேக் ஆகுது. எப்படி ஆயிடுச்சு பாரு கேம், பாவம். எனிவேஸ் ஓகே, பாப்போம். லெட்ஸ் see. 2 சைட்ல இருந்து ஹெவி வெயிட் பேட்டர்ஸ் இருக்காங்க. பட் இன்ஃபார்ம்ல இருக்கிற பேட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி எஸ்ஆர்ஹெச். இன்னொரு பக்கம் ஆர்சிபி காம்பினேஷன் ஸ்டில் நாட் கோயிங் ஸ்ட்ராங். நினைச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதுதான். அண்ட் கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி ரொம்ப லோவா இருக்கும். பட் have to play இல்ல, have to, you're a professional, you have to come up, turn up, give your best. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் கேம் அவங்க 260 ஏதோ கொடுத்துட்டு திருப்பி 240 வரைக்கும் அடிச்சாங்கல்ல. ஸோ ஐ திங்க் தே கேன் டேக் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃப்ரம் தட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் எக்ஸிக்யூட்டிங் பெட்டர் இன் தேர் bowling அண்ட் ஸ்டிக்கிங் டு த சேம் பாசிட்டிவிட்டி இன் பேட்டிங். ஆமா, bowlingலும் டெஃபினெட்லி ஐ திங்க் கொஞ்சம் டீசென்ட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் வரைக்கும் அகைன்ஸ்ட் கேகேஆர் டீசென்ட்டா பிளான்ஸ் அட்லீஸ்ட் இருந்தது. ஸோ ஆமா, அது ஐ மீன் பிளான்ஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிங், அதுக்கப்புறம் அது ஒழுங்கா போதோ இல்லையோ, இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க்
இட் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒரு ஒரு ஆர்சிபி ஒரு ஃபைட் பேக் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கட்டத்தில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு தோல்வினா கூட நல்லா இருக்கும். அவங்க bowling-ம் அந்த அளவுக்கு ஃபயர் ஆகல. தட் இஸ் த உண்மை. நட்டு ஹஸ் பீன் த ஒன்லி சேவிங் கிரேஸ். எவ்ரிபடி ஹஸ் பீன் கோயிங் ஃபார் ரன்ஸ் இன்க்ளூடிங் புவனேஸ்வர் குமார். ஸோ அந்த விதத்தில் எனிதிங் கேன் ஹேப்பனுங்க. அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் T20 ஆர்சிபி கேம். ஆடுற மேட்ச் எல்லாமே இனிமேட்டு பயங்கர இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாப் 4ல ஏதாவது ஒரு டீம் டக்குன்னு அப்செட் பண்ணி விட்டாங்கன்னா டேபிளே மாறிடும். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. சரி கவ், ஃபைன் கவ். அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். மக்களே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐல் see you. உங்களை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். Until then, this is Kaushik and Yomi signing off the field. See you. Bye bye.